கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பால விடுதியைச் சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவி கழுத்தறுப்பு சம்பவத்தில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்தில் 10ஆம் வகுப்பு மாணவியை அதே பள்ளியில் படிக்கும் +2 மாணவன் ஆசை வார்த்தைகளை கூறி அழைத்ததாகவும், மாணவி வெளியில் வந்தபோது நண்பர்களோடு சேர்ந்து பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாகவும் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகின. மேலும் கூட்டுப்பாலியல் துன்புறுத்தலின் போது மாணவி கத்தி கூச்சலிட்டதால் மாட்டிக்கொள்வோம் என பயந்த மாணவர்கள் மாணவியின் கழுத்தை அறுத்துவிட்டு தப்பிச் சென்றதாக கூறப்பட்டது. ஆனால் தற்போது மாணவிக்கு கூட்டுப்பாலியல் கொடூரம் நிகழ்ந்தது உண்மையல்ல என விளக்கமளித்திருக்கிறது கரூர் மாவட்ட காவல்துறை. அந்த அறிக்கையில் பிப்ரவரி 24ஆம் தேதி மாணவி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்து அறுக்கப்பட்டதாக தவறான தகவல்கள் பரவி வருகின்றன. பிப்ரவரி 23ஆம் தேதி இரவு கடவூர் தாலுகா பகுதியைச் சேர்ந்த 15 வயது மாணவி 8 மணிக்கு வீட்டில் இருந்துள்ளார். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த 17 வயது மாணவன் அந்த மாணவியை வெளியே வரவழைத்துள்ளார். அப்படி வரவழைத்து கத்தியால் கழுத்து பகுதியில் குத்தி கொடுங்காயம் ஏற்படுத்தியுள்ளார். மேலும் அவர் அணிந்திருந்த 1 பவுன் செயினையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இது குறித்து விசாரணையில் மாணவி அந்த மாணவனை இழிவாக பேசியதாகவும், அதனால் ஏற்பட்ட கோபத்தால் இந்த செயலை மாணவன் செய்துள்ளதாகவும் தெரிகிறது. மாணவன் கைது செய்யப்பட்டு விசாரணையில் உள்ளார். கூட்டுப்பாலியல் நடந்துள்ளதாக தவறாக பரப்பப்படுகிறது என கரூர் மாவட்ட காவல்துறை தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இது குறித்து மேலும் விசாரித்த போது அந்த மாணவியும் மாணவனும் அந்த ஊரில் அண்ணன் தங்கை உறவுமுறை என்பதும், அந்த அடிப்படையில் மாணவி அந்த மாணவனுடன் கேஷுவலாக பேசி வந்துள்ளார். ஆனால் இதனை தவறாக புரிந்து கொண்ட மாணவன் அந்த பெண்ணை காதலிப்பதாக கூறி ஒரு தலையாக டார்ச்சர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு சம்மதிக்காத மாணவியை நைசாக பேசி வரவழைத்து அவரது கழுத்தை அறுத்ததாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. எந்த காரணமாக இருந்தாலும் 10ஆம் வகுப்பு மாணவிக்கு நேர்ந்தது மிகப்பெரிய அநீதி. மாணவி விவகாரத்தை திசை திருப்பி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவரை மேலும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடாது. மாணவியை டார்ச்சர் செய்ததோடு கொடூரமாக கழுத்தை அறுத்து படுகொலை செய்ய முயன்ற மாணவர் மீது சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கிறார்கள் குழந்தை உரிமை செயற்பாட்டாளர்கள்.